நம்ம குழந்தைங்களோட முழு சுதந்திரத்தை தடுக்கிறது மாதிரி இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லுவோம். பட் இதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பேப்பர், மார்க்கர் ப்ளஸ் கம். இந்த ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவுட்லைன் டிராயிங் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்து, அதாவது இதுக்கு தீம் வந்து சி கிரியேச்சர்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், இதை கைனால் கிழிச்சு பேப்பரை வச்சு கிழிச்சு ஒரு ஷேப் கொண்டு வந்து மீதி இருக்கிற பாகங்களுக்கு டூடுல் பண்ணுற மாதிரி தான் இந்த டாஸ்க்கு. பென்சில் லைன்ஸில் பண்ணுறப்போ அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த லைனில் இதில் தான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிட் பண்ணுவோம். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஷேப் கிடைக்கல அப்படின்னா திருப்பி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு அனிமல்லையும் மெஜாரிட்டியாக அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பை அப்சர்வ் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டூடுலாக ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணி மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட்டிவிட்டி ஓவர் பர்ஃபெக்ஷன். இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு பர்ஃபெக்ஷனை மெயின் நான் எய்ம் பண்ணலை. இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஒரு ஜாய் இருக்குல்ல, ஃபைண்டிங் ஜாய் இன் தி ப்ராசஸ். ஸோ அதை தான் மெயினாக வச்சுருக்கோம். இதில் இன்பிட்வீன் நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது இது என்ன மாதிரி ஷேப்பாக இருக்குது, இதை எப்படியெல்லாம் நம்ம கிழிச்சு எடுக்கிறப்போ அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன சின்ன கைடன்ஸ் பண்ண முடியும். ஸோ 2 பேரும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதுக்கான தீம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சி கிரியேச்சர்ஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம இருக்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தி சி, ரொம்ப தூரத்தில் இருக்கோம். இன்னொன்று குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த ஃபிஷ்ஷு, அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லலாம், அது மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பண்ணுறப்போ அவனாகவே ஒரு சில விஷயம்லாம் வாலண்டியராக, அதாவது கிராபு, ப்ளூ வேல், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் அவனாகவே இது இப்படி தான் இருக்கணும், இந்த ப்ளூ வேலுக்கெல்லாம் இந்த மேலே வந்துட்டு தண்ணி இப்படி வரும், கிராபுக்கு வந்து கை இப்படி தான் இருக்கும், ஸோ இத்தனை லெக்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஓனாக ட்ரை பண்ணான். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதோட ஒரிஜினல் பிக்சர்ஸ், அதாவது ரியல் ஃபோட்டோஸ்னால் நான் முக்கால்வாசி அவங்கள்ட்ட காட்டினது, இதை பார்த்து இவனாக கன்வெர்ட் பண்ணி இதை டூடலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவனாக ஓனாக ட்ரை பண்ணது. ஸோ ஆக்டிவிட்டி முடிக்கிறப்போ அவனுக்கே ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டு. முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக அது போஸ், ஃபைனல் போஸ் அவனே கொடுத்தா. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ். நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியில் சின்ன சின்ன டிசிப்ளின் ஹேபிட்ஸில் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது. இது எனக்குமே சின்ன வயசில் நான் அதை சரியாக ஃபாலோ பண்ணாதனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வர இவனோட ஒர்க் பிளேஸை முடித்ததுக்கப்புறம் இவனையே க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு தாட் இருக்குது. ஓகே, அப்போது இனி டெய்லி இப்போ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நீ எவ்வளோ சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. டீச்சிங்னு பார்த்தாலும் இது ரொம்ப பெரிய டஃப்பான விஷயமும் கிடையாது. யார் வேணாலும் இதை குழந்தைங்களுக்கு எடுத்து பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும்.